ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் லஞ்ச் மெனு ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. இது ஒரு 6 விசில் வரட்டும். நல்லாவே வந்துடும். அடுத்ததாக நம்ம கொள்ளு வேக வச்சுக்க போகிறோம். கொள்ளு நான் முன்னாடியே ஊற வைக்கலை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அப்படியே கொள்ளை எடுத்துகிட்டு ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நல்ல தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த கொள்ளை நல்லா வேக வச்சுட்டு அதோட தண்ணி வச்சு ஒரு ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த கொள்ளை தாளிச்சிக்கலாம். இப்போது தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொள்ளு ரசத்துக்கு இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி நிறையாவே ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 10 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சுண்டலும் வெந்துருச்சு. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் நம்ம இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். கொள்ளு ஒரு 10 விசில் விட்டாச்சு. அது இன்னும் வெயிட் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு தான். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் கொள்ளு ரசத்துக்கு தேவையானதும் எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. நான் நார்மல் சைஸ் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளியும் போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காய். நான் இதுக்கு தேங்காய் மசாலா எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் நான் கத்திரிக்காயோட அளவு சேர்த்து நான் எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த கத்திரிக்காய் மசிஞ்சு வந்தாவே குழம்பு திக்காகிடும். அதனால் நான் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன் கத்திரிக்காய். இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் கூடவே நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது வேக வச்ச சுண்டலை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இது இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதித்ததுக்கு பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கொள்ளு வேக வச்சது பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள், தண்ணி நிறையா இருக்குது. இந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். பாருங்கள், கொள்ளு நல்லாவே வந்திருக்கு. ஒரு கொள்ளு எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரசமாகட்டும், அதை தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் மாற்றிடுங்க. தண்ணி தனியாகவும் கொள்ளு தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீங்கள் தண்ணியோட அளவு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ. நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, ஒரு சின்ன பீஸ் அளவு வெல்லம். அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் மட்டும் வந்தால் போதும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வெயிட் போட்டுருங்க. 2 விசில் வரட்டும். நான் இப்போ ஸ்டவ் மாற்றி வச்சுட்டேன். இப்போது 2 கடாய் நான் வச்சுருக்கேன். ஒன்றில் ரசம், இன்னொன்று கொள்ளு வேக வச்சதை சுண்டல் மாதிரி தாளிச்சிக்க போகிறோம். 2லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது.
விசில் வர ஆரம்பிச்சிருச்சு குழம்பு. இப்போ பாருங்கள், ரசம் தாளிக்கிறதுல வரமிளகாய் 3 கிள்ளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4, பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் இடித்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி இடிச்சியோ இல்லைனா அம்மியில் அரைச்சோ போடுங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சுண்டலுக்கு. தக்காளி 2 கையிலே மசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுண்டல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2-3 கொத்து கருவேப்பிலை உருவி ஆட் பண்ணிக்கோங்க சுண்டல் தாளிக்கிறது இதில். இப்போது கரைச்சி வச்சிருந்த புளி கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போது நம்ம ரசத்தில் சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் இடித்து ஆட் பண்ணியாச்சு. தக்காளி கையிலே நல்லா மசிச்சு போட்டாச்சு. கொஞ்சமாக புளி கரைச்சியும் ஊற்றியாச்சு. இப்போது இந்த புளி கரைசல் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு, வேக வச்ச கொள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இதுவரைக்கும் நம்ம உப்பே ஆட் பண்ணலை, இப்போ தான் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இப்போ புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து, அப்புறம் கொள்ளு வேக வச்ச தண்ணி. நார்மல் வாட்டரை ஆட் பண்ணாதீங்க, கொள்ளு தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிடுங்க. இப்போது கொள்ளு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொள்ளு ரெசிபிக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது துருவி எடுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வேக வச்ச கொள்ளை தாளிச்சாச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த கொள்ளு ரசம் அவ்வளோதான். கொள்ளு ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டோம். ஃபைனலாக மல்லி இலை தூவிடுங்க. இப்போது கொதிக்க போகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம லஞ்சுக்கு சாதம் மட்டும் இன்னும் வடிக்கணும். குழம்பு வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, வேக வச்ச கொள்ளை தாளிச்சாச்சு. இந்த ரசம் வந்து சூடான சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம், சூப்பு மாதிரி நம்ம டம்ளரில் ஊற்றி குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொள்ளு ரசம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக எல்லாம் இந்த குழம்போட நல்லா கரைஞ்சி வந்துடணும். அப்போ குழம்பு வந்து நல்லா திக்காயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.